வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த சிலபஸில் சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இலக்கணம் 85 கேள்வி, இலக்கியம் 15 கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பொதுவாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது இந்த கேள்விகளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லைன் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் ஒரு ஆப்ஷன், ஒரு கேள்வி 4 அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சரியான விடை அப்படின்னு பார்த்தா போதுமா, இல்லை எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக அந்த கொஷினை நம்ம வந்து படிக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இலக்கியம்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது சம்மந்தமான பேசிக்கான கொஷின்ஸை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, ஒரு கொஷின் சிம்பிளாக இருக்கும், அந்த கொஷினை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக பார்க்குறது, அதுலேருந்து எப்படி துணை கேள்விகளை நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்போதும், ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, இந்தியன் எக்கானமி படிக்கும்போது, இந்தியன் பாலிட்டி படிக்கும்போது ஒரு கொஷினை நம்ம எப்படி வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அதுக்கான ரிலேட்டட் பாயிண்ட்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2 அல்லது குரூப் 1 எழுதும்போது, அல்லது நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த மாதிரியான மெத்தட், இந்த மாதிரியான யோசிக்கிறது வந்து அந்த டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ், இது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு கொஷின் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வீடியோஸில் வந்து ப்ரெசன்டேஷனில் சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம இந்த விஷயம் பேசிக்ஸ்லேருந்து இந்த கொஷினை போகலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம இலக்கியத்தில் கவர் பண்ணி இலக்கணமும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரல் தமிழில் இலக்கியத்திலிருந்து திருக்குறள் சார்ந்த முதன் கேள்வி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அது வந்து ஓலைச்சுவடிகள் இருந்தது. எல்லா நூலுமே முன்பு வந்து சங்ககால தமிழர்களால் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது. அது எப்போது முதலாக ஏடுகளில் அச்சிடப்பட்டது. ஸோ அப்படி ஓலைகளில் இருந்த திருக்குறளை முதலாக எழுத்தில், அதாவது இப்போ இந்த தாளில் அச்சிடப்பட்ட ஆண்டு யார் இதை செய்தாங்க அப்படின்னு கேட்கும்போது 1812ஆம் ஆண்டு, பொது ஆண்டு 1812ஆம் ஆண்டு. முதலாக மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா திருக்குறளை ஓலைச்சுவடியில் இருந்து ஏடுகளுக்கு முதலாக அச்சிட்டார். திருக்குறளை முதலாக அச்சிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு. எங்கே அச்சிட்டாங்க அப்படின்னா தஞ்சாவூரில் அச்சிட்டு வெளியிட்டார் 1812ஆம் ஆண்டு. ஸோ இந்த திருக்குறளானது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால், இது தமிழில் எழுதப்பட்ட திருவள்ளுவர் எழுதியிருக்காங்க திருக்குறள். இது வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஆனாலும் இன்னும் மொழிபெயர்க்காத சில மொழிகளில் இந்த திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்காக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அந்த பட்ஜெட்டில் அதுக்கான ஒரு ஃபண்டு கூட ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிடலாம். ஏன்னா அது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வெளியிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த நம்ம டேட்டாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது வரைக்கும் தமிழ்நாடு புத்தகத்தில் நம்ம பார்க்குற வரைக்கும் 107 மொழிகளில் இதுவரை திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அச்சிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கணும். ஸோ இரண்டாவது கேள்வி, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பன்னிரு திருமுறைகள். சைவ அடியார்கள், சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டவர்கள் சைவ அடியார்கள். அந்த சைவ அடியார்கள் எழுதிய அந்த நூல்களின் தொகுப்பு மற்றும் அவர்கள் பற்றிய நூல்களின் தொகுப்பு என்னன்னா பன்னிரு திருமுறைகள். இந்த பன்னிரு திருமுறைகளில் வந்து 10வது திருமுறை எழுதியவர் யாருன்னு கேட்கும்போது திருமந்திரம் எழுதிய திருமூலர். 10வது திருமுறையில் என்ன இருக்குன்னா திருமந்திரம் இருக்கு. அதை எழுதியவர் திருமூலர் அவர்கள். அந்த திருமந்திரம் நூலில் 3000 பாடல்கள் உள்ளன. அதனால அந்த திருமந்திரம் நூலை தமிழ் 3000 என்று கூறுகிறார்கள். எனவே இந்த 10வது திருமுறை இருக்கிற திருமந்திரம் தான் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. அதை எழுதியவர் திருமூலர். அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பன்னிரு திருமுறைகள்ல வந்து முதல் 3 திருமுறைகள், அதுக்கடுத்த 3 திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைவடியார்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் 3000 என்பது திருமந்திரம், 10வது திருமுறை திருமூலர் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான் உத்தரவேதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு வேறு பெயர்கள் எதாவது இருக்கா? உலக பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து முப்பால் 3 அறம்பொருள் இன்பம் என்று 3 பாலால் ஆனதுனால இந்த திருக்குறளை முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பொதுமறை இது உலகத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இந்த நூலில் இருக்கிறதுனால இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. வாயுரை வாழ்த்து என்றும் சொல்கிறாங்க.
உத்தரவேதம் என்றும் சொல்றாங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு ஒரு நூலை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சிலருக்கு வந்து இந்த உத்தரவேதம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் இந்த இதுக்கான பதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுவாங்க. உத்தரவேதம் என்பது திருக்குறளை குறிப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த வித்தியாசம் பார்த்துக்கணும். ப்ளஸ் திருக்குறளுக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்குது? உலக பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல், இந்த மாதிரியான பெயர்களும் இருக்குது சொல்லி பார்க்கலாம். அடுத்தது, திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நம்ம பார்த்தோம், திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சாவூர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக பார்த்துருக்கோம். ஸோ ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தாங்க? ஜார்ஜ் யுக்லக் போப்பு, ஜியு போப். இந்த ஜியு போப் என்பவர் தான் திருக்குறளை 40 ஆண்டு காலம் திருக்குறளை படித்து அந்த திருக்குறளின் அருமையை உணர்ந்து அதை உலகத்தார் அனைவரும் கற்க வேண்டும், குறிப்பாக மேலை நாட்டவர்கள் வந்து கற்க வேண்டும், ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தோர் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை 1886ஆம் ஆண்டு 1886 இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரே இந்த ஜியு போப் அவர்களே திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துள்ளார். தமிழில் இருக்கிற நிறைய நூல்களை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறள் 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்தார் மற்றும் திருவாசகத்தை 1900ஆவது ஆண்டு மொழிபெயர்த்தார். அது மட்டும் இல்லாமல் நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற நூல்களையும் புறப்பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு இந்த நூல்களை எல்லாமே ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மற்றும் இவர் வந்து 23 ஆண்டு காலம் இங்கே தமிழ் கற்று தமிழ்நாட்டிலிருந்து போய் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் 23 ஆண்டு காலம் தமிழ் கற்பிக்கும் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். அதோட என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த ஜியு போப் அவர்கள் தான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில் வந்து எழுத சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியும் நமக்கு சொல்றாங்க. ஸோ திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். எந்த ஆண்டு? 1886ஆம் ஆண்டு. திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கும்போது வீரமாமுனிவர், கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கின்னு சொல்ற வீரமாமுனிவர். தன்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி சமய திருப்பணிக்காக தமிழகம் வருவார். தன்னுடைய பெயரை தைரியநாதர் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. அந்த தைரியநாதரை தமிழ் படுத்தி, தைரியநாதருங்கிறது தமிழ் பெயர் இல்லை, அதனால் அது தமிழ் படுத்தி வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் வச்சுக்குவார். அவர் தான் அந்த திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அடுத்து, திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர். திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர்கள் யார்? அதில் சிறந்த உரை யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறளுக்கு வந்து ஒரு 10 உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் எழுதின உரை வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்து இந்த திருக்குறளுக்கு முக்கியமாக உரை எழுதியிருப்பாங்க. யாருன்னா, தருமர், தாமத்தர், திருமலையார், பருதி, பரிப்பெருமாள், பரிமேலழகர், நச்சர், காளிங்கர், மல்லர், மணக்குடவர். ஸோ இந்த ஒரு 10 பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. இந்த 10 பேர் எழுதுந்த 10 உரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிறந்த உரை யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரிமேலழகர் உரையே சிறந்தது. திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 உரைகளில், அதாவது 10 பேர் உரையில சிறந்த உரை யாருதுன்னு கேட்கும்போது நம்ம பரிமேலழகர் உரையே சிறந்ததுன்னு சொல்லணும். முதலில் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் மணக்குடவர். முதலில் உரை எழுதியவர், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் அப்படின்னா மணக்குடவர் அப்படின்னு சொல்லணும். இந்த 10 இந்த 10 பேரில் காலத்தால் முந்தியவர், காலத்தால் மிகவும் முற்பட்டவர் யாருன்னு கேட்கும்போது தருமர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அடுத்த கேள்வி, 12 திருமுறைகளை தொகுத்தவர். 12 திருமுறைகள் ஏற்கனவே பார்த்தோம். சைவ அடியார்கள் எழுதிய நூல்கள் தான், நூல்களின் தொகுப்பு 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் இருக்கும். அந்த 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை எழுதியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 அடுத்த 3 திருமுறைகள் 4 to 6 திருமுறைகளை எழுதியவர் திருநாவுக்கரசர். 7வது திருமுறையை எழுதியவர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படும் சுந்தரர். 8வது திருமுறை வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்கும். எழுதியவர் மாணிக்க வாசகர். 7வது திருமுறை சுந்தரர் எழுதியிருப்பார். 8வது திருமுறை எழுதியவர் மாணிக்க வாசகர். 8வது திருமுறையில் உள்ள நூல்கள் வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும். 9வது திருமுறையை 9 சைவடியார்கள் எழுதியிருப்பாங்க. 10வது திருமுறை வந்து திருமந்திரம் திருமூலர் எழுதியிருப்பாங்க. திருமந்திரம் தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படும். 11வது திருமுறையை திருமாலிசை என்று அழைக்கப்படும். அதில் வந்து இந்த 11வது திருமுறையை 12 பேர் எழுதியிருப்பாங்க. 11ஆம் திருமுறை 12 பேர் எழுதியிருப்பாங்க.
12வது திருமுறை மிக முக்கியமானது பெரிய புராணம். சேக்கிலார் எழுதியிருப்பாங்க பெரிய புராணம் 12வது திருமுறை. ஸோ இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறது தான் பதில். நம்பியாண்டார் நம்பி தான் இந்த சைவ அடியார்கள் எழுதிய நூல்களின் தொகுப்பான 12 திருமுறைகளை தொகுத்தார். சைவ அடியார்கள் 63 பேர், 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாயன்மார்கள் பற்றிய வாழ்க்கை குறிப்பும் அவர்கள் எழுதிய நூல்களின் தொகுப்பு தான் 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதில் இருக்கிற 12வது திருமுறையான பெரிய புராணம், சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாகவே இந்த 12 திருமுறைகளை தொகுத்திருப்பாங்க. ஸோ நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமுறைகளில் பெரிய புராணமான 12ஆம் திருமுறை கிடையாது. அதற்கு பின்பு தான் அந்த 12 திருமுறைகளில் இது சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இதே மாதிரி வைணவ அடியார்கள் எழுதிய நூல்களோட தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைவ அடியார்கள், சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சைவ அடியார்கள் நூல்களின் தொகுப்பு 12 திருமுறைகள் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதே மாதிரி வைணவ அடியார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நூல் தொகுப்பு இருப்போம் அவங்களோடது. அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்கும்போது நாத முனிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, தமிழ் சான்றோர் முடிவு செய்த திருவள்ளுவரின் காலம் என்ன? தமிழ் சான்றோர் முடிவு செய்த திருவள்ளுவரின் காலம் அப்படின்னா கிமு 31. தமிழ் சான்றோர் திருவள்ளுவரோட காலம் தமிழ் சான்றோர் எப்போ முடிவு பண்ணாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் எதை ஏற்றுக்கிறாங்கன்னா கிமு 31. ஏன் என்ன காரணம்? சில பேர் கிபி 2ன்னு சொல்லுவாங்க. கிபினா கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். ஸோ அப்போ சில பேர் கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தமிழ் சான்றோர்கள் நிறைய ஏற்றுக்கல. தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா கிமு 31, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 31வது ஆண்டே திருவள்ளுவர் வாழ்ந்தார். அப்போ கிமு 31 என்பதுதான் திருவள்ளுவருடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிமு கிபி கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் இப்போது மாற்றப்பட்டு பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு, பிஃபோர் காமன் ஏரா என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ 31 கிமு 31 என்பது தான் திருவள்ளுவருடைய காலம். கிபி 2 என்பது கிடையாது. அரசாங்க ரெக்கார்ட் பிரகாரம் கிமு 31. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறதுனா தை மாதம் 1ஆம் தேதி. ஒவ்வொரு வருடமும் தை மாதம் 1ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது. திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டால் தை 2ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது தை 1ஆம் தேதி. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அடுத்த கேள்வி, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது 50 காப்பியங்களில் முதன்மை காப்பியமான சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் காப்பியம் தான் 50 காப்பியங்களில் முதன்மையானது. இது குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அந்த கதையின் மாந்தர்களாக, சிலப்பதிகாரத்தின் கதையின் மாந்தர்களாக நாயகன் நாயகியாக கோவலன் கண்ணகி இருப்பார்கள். கோவலன் கண்ணகியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பொதுமக்களாக இருப்பாங்க. அந்த நகரில் பூம்புகார் நகரத்தை சார்ந்தவர்கள் தான் கோவலன் கண்ணகி. வணிகர்களோட மகளாக இருப்பாங்க. மாசாத்துவான் மகன் கோவலன், மாநாய்க்கன் மகள் கண்ணகி, இவங்களோட மகளாக இருந்து இந்த சாதாரண பொது ஜனத்தோட ஒரு வாழ்க்கையை கூறும் நூலாக இந்த குடினா மக்கள் சொல்லுவாங்க. சாதாரண குடிகளின் வரலாற்றை கூறும், வாழ்க்கையை கூறும் ஒரு நூலாக இந்த சிலப்பதிகாரம் இருக்கிறதுனால இந்த நூலை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிமேகலையும் கூட இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அந்த மணிமேகலையும் கூட மணிமேகலை என்ற ஒரு சாதாரண ஒரு பெண்மணியின் வரலாற்றை கூறும். அதனால் அதுவுமே கூட ஒரு குடிமக்கள் காப்பியம் என்று தான் அழைக்கப்படும். ஸோ சிலப்பதிகாரம் மட்டும் ஆப்ஷன் இருக்கும்போது குடிமக்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இருந்ததுன்னா மணிமேகலை போடணும். அது நம்ம அந்த கொஸ்டினை பொறுத்து தான் இந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குன்னா நம்ம சிலப்பதிகாரத்தை தான் குறிப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 50 காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, 50 காப்பியங்களில் சமண நூல்களின் எண்ணிக்கை என்ன? 50 காப்பியங்கள் இருக்குது. 50 காப்பியங்கள் இருக்குது. அதே மாதிரி 5 காப்பியங்கள் இருக்குது. 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 5 காப்பியங்கள் உதயன குமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி. ஸோ இந்த 5 காப்பியங்கள் 5 நூல், 5 காப்பியங்கள் 5 நூல், 10 நூல்கள் இருக்குது. இந்த 50 காப்பியங்களில் இருக்கிற மணிமேகலையும்
குண்டலகேசியும் பௌத்த சமய நூல்களாக இருக்கும். மீதி 3 நூல்களும் சமண சமய நூல்கள். அதாவது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இந்த 3 நூலும் ஐம்பெருங்காப்பியங்கள்ல சமண நூலாக இருக்கும். மீதி இருக்கிற இந்த மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமய நூல். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல இருக்கிற 5 நூல்களுமே சமண சமய நூல்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் நம்ம பார்க்கணும். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை, அதாவது மணிமேகலை மற்றும் குண்டலகேசி இரண்டும் பௌத்த சமய நூல். இந்த குண்டலகேசிங்கிறது பௌத்த சமய நூல். இதற்கு எதிரான வாதம் தான். ஏன்னா குண்டலகேசியில் பௌத்த சமயத்தை சார்ந்த கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். அந்த கருத்துக்களுக்கு எதிராகத்தான் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் குண்டலகேசி, இங்கே நீலகேசி அப்படிங்கிற ஒரு சமண சமய நூல் படைக்கப்படும். ஸோ குண்டலகேசி அந்த நூல் பௌத்த சமய கருத்துக்களுக்கு எதிராக சமண சமய கருத்தை கூறும் விதமாக ஐஞ்சிறுங்காப்பியங்களில் நீலகேசி ஏற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எதுக்கு இந்த கேள்விகள்லாம் சொல்கிறோம்? இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள் தான். ஆனால் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஒரு கேள்வி சொன்னால் அதோட பின்னணிகள் என்னென்ன சொல்லணும், அந்த கேள்விகள் இன்னும் துணை கேள்விகள் என்ன, ஒரு ரிலேட்டடாக என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். இந்த மாதிரி படித்து பழகும்போது மெயின்ஸ் எக்ஸாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட், ஐஎன்எம் சப்ஜெக்ட்லாம் இதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு நிகழ்வை மையப்படுத்தி நிறைய கேள்விகளை முன்னாடி பின்னாடி தொகுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக எளிமையாக நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கலாம். அது மறக்காது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸை பார்க்கலாம். தமிழும் அப்டேட்டட் கொஷின்ஸை நம்ம நிறைய இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால், கருத்து இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை மாற்றிக்கலாம், இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.